என் கால் வலியை பார்த்த கடவுள் அவங்க அப்பாவுக்கு நெஞ்சு வலியே கொடுத்துட்டாரு. அதுவும் 3வது அட்டாக். ஒண்ணும் இல்ல அப்பாக்கு, நான் பாத்துக்கிறேன். தூக்குடா, கலப்புடா, தூக்கு. நீ பா தலை விட்டுற, நீ விட்டுற, தலை விட்டுற போற. வா 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 வண்டி உட்காரு, பைக்ல உட்காரு, பின்னாடி உட்காரு. நல்லா டைட்டா பிடிச்சுக்கோ. ஆதி ஹாஸ்பிடலுக்கு வந்துருங்க. ரைட் போ. ஏய் பாத்ரா இங்கே சாவச்சிராத அவரை. ஆட்டோ. ஏய் தள்ளி உட்காரு. ஏய் பாத்து போடுறா என் மாமனாரு. மாமனாரா இது? வாழனாரு. கடுப்பு கலகம் வண்டி ஓட்றா. காதை கச்சி தூக்குடாம் போல இதுவன். ஓ காட். ஐயோ இங்கே போய்டாம போல இது. டேட் முடிஞ்சு 3 மாசம் ஆகுது. யோ கான்ஸ்டபிள், ட்ரிபிள் சார் நம்பர் புடியா அவனா. அங்கிள் விட்டுருங்க அங்கிள். ஐயோ போலீஸ். டேய் போய் ஒரு கால் டாக்ஸி போடுடா. மச்சான் கால் டாக்ஸி குடுக்குற காசு என்கிட்ட குடுத்துறாடா. ஊருக்கே போயிடுறா. அவனுக்கு டார்ச்சர் தாங்க முடியலடா. ஊரா டேய். ஏய் வண்டி விட்டுற போறடா. பைக்க ஊரா. வா. டேய் போய்ட்டாரா? அதுக்குள்ளே வா. உனக்கு நடக்குதே. சே சுமாரா. ஏய் ஐஸ் எங்க இருக்கு? மேல இருக்கு. மேல போறதுனே மேலே வச்சிட்டீங்களா? அந்த வண்டிரா. யார் உட்கார்ந்து பொசிஷனே சரியில்லை. சீக்கிரம்டா. செத்து தொலையடா. சார் உயிர் எடுக்கற. தள்ளு. ஐயோ ஏய் மொட்டை குடுடா. புடிங்கடா. ஏய் ஃபர்ஸ்ட் நம்மள யாராவது புடிங்கடா. டேய் ஏதுடா எருமை மாடு புடியா. நான் வெயிட் அப்பா. ஐயோ ஏய் புரா. தீரோ. புரா. எழுப்பி அடிக்கிறானுங்கடா. டேய் திருப்பி தூக்குடா டேய். இவன் கஷ்டப்படுறான். கொஞ்சம் பொறுப்பு இல்லாம கீழே போற. செச்சர்ல போடு. சீக்கிரம் போடு. உயிரை காப்பாத்துறது நம்ம உயிரை பெற போடுது. தள்ளு. ஐயோ ஆத்தா பாத்துமா. காயம் ரொம்ப ஆழமா இருக்கு. நைட்ல எரிச்சலா இருக்கும். ஃபேன் வச்சுக்கோங்க. காலையில ரொம்ப அர்ஜென்ட்டா இருந்தா பெட் பேன் வச்சுக்கோங்க. கேர்ஃபுல். சரிங்க. சின்ன அடி கூட படக்கூடாது. செஃப்டிக் ஆச்சுன்னா சான்ஸே இல்ல. நல்ல வேலை காயம் பின்னுக்கப்பட்டுச்சு. பின்னுக்கப்பட்டிருந்தா எதுக்குமே சான்ஸ் இல்லை. டேய் பின்னுக்கு எதுக்கு கேர்ஃபுல்லா வாடா. ஏய் தள்ளியா தள்ளி போ. தேவைப்படுது. அட பாவி. டேய் போறாடா டேய் புரா. இப்பதான்டா கரெக்டான இடத்து வந்து சந்திராரு. டேய் நாக்கு வெளிய வந்துருச்சுடா. அப்ப அடா நாக்கு தாத்தா அப்படிதான் பண்ணு. அடா நாக்கு இல்ல செத்து போயிடாரு. அடா நாக்கு நீ சரியா அமுக்கி இருக்க மாட்டடா. நான் அமுக்குறேன் பார். அடா நாக்கு ஒர்க் அவுட் ஆவல. ஓங்கி குத்துறா. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? வாங்க சீக்கிரம் தள்ளுங்க. அப்பாக்கு இப்ப எப்படி இருக்கு? இங்க திருநாக்குரசோட ரிலேட்டிவ் யாரு? டாக்டர், நான் அவரோட பொண்ணு. அப்பாவுக்கு இப்ப எப்படி இருக்கு? டோன்ட் வரி, கரெக்ட் டைம்ல கொண்டு வந்தாங்க. நவ ஹி இஸ் ஃபைன். தேங்க் காட். தேங்க் யூ so much டாக்டர். தேங்க்ஸ் சொல்ல வேண்டியது எங்களுக்கு இல்லம்மா, அவங்களுக்கு தான். தெரிஞ்சு செஞ்சாங்களோ தெரியாம செஞ்சாங்களோ தெரியாது. சரியான நேரத்துல ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணிருக்காங்க. அதனால தான் உங்க அப்பாவை உயிரோட பார்க்க முடிஞ்சது. வெல் டன் பாய்ஸ். Thank you டாக்டர். நான் பேசினது எதையும் மனசுல வச்சுக்காம எங்க அப்பாவை காப்பாத்திருக்கீங்க. இந்த நன்றி கடனை நான் எப்படி தீர்க்க போறேனே தெரியல. Thank you so much. டேய் என்னோட இந்த விடாத முயற்சிக்கு கடவுள் சாதாரண கிஃப்ட் கொடுக்கல. சூப்பர் ஸ்டார் படத்துக்கு ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ ஃப்ரீயா டிக்கெட் கிடைச்சா எப்படி இருக்கும்? அவ்வளோ சந்தோஷமா இருந்துச்சு. கொஞ்ச நாள்ல பிரீத்தியோட அப்பா டிஸ்சார்ஜ் ஆகி மறுபடியும் ரீசார்ஜ் ஆயிட்டாரு. ஏய் ஹாய். Hi, what a surprise. அப்பா இருக்காரா? இல்ல நல்லா இருக்காரான்னு கேட்டேன். He is fine. Thanks once again. நீ என்னங்க? உனக்காக தான் வெயிட் பண்றேன். அன்னைக்கு ஹாஸ்பிடல்ல உன் நன்றி கடனை எப்படி தீர்க்க போறேன் அது இதுன்னு சொன்னியே. அதெல்லாம் ரியலா இல்ல ரியலா? இல்ல seriously, what can I do for you? என்ன பண்ணணும்னு சொல்லு. நீ சரின்னு சொன்னா என் நன்றி கடன் தீர்க்கிறதுக்கு நானே ஒரு நல்ல ஐடியா தரேன். கண்டிப்பா நோன்னு சொல்ல மாட்டேன். உனக்கு என்ன வேணுமோ கேளு. நல்லா யோசிச்சுக்கோ, அப்புறம் முடியாதுன்னு சொல்லக்கூடாது. சொல்ல மாட்டேன், சொல்லு. உங்க அப்பா மேல சத்தியமா? முதல்ல என்னன்னு சொல்லு. 1 minute. நீ என் கேர்ள் ஃப்ரெண்ட் ஆகணும். What? உங்க அப்பா மேல சத்தியம் பண்ணிருக்க, இல்லன்னு சொல்லக்கூடாது. நான் முடியாதுன்னு சொல்லலையே. அப்ப ஓகேவா? ஓகேவா இல்லையாங்கிறதுல அப்புறம். முதல்ல கேர்ள் ஃப்ரெண்ட்னா எப்படிப்பட்ட கேர்ள் ஃப்ரெண்ட்னு எனக்கு கிளாரிட்டி வேணும். கொஞ்ச நாள் சோஷியலா டைம் பாஸ் பண்ணி
நீ ஆசைப்பட்ட இடத்துக்கெல்லாம் பைக்ல சுத்தி அப்புறம் உன் ஃபேஸ் எனக்கும் என் ஃபேஸ் உனக்கும் போர் அடிச்சு போச்சுன்னு அப்படியே கட் பண்ணிட்டு போற கேர்ள் ஃப்ரெண்டா, இல்ல ஃப்ரெண்ட்லியா பழக ஆரம்பிச்சு நீதான் என் உலகம் நீ இல்லாம நான் இல்லைன்னு அம்மா அப்பா எல்லாத்தையும் விட்டுட்டு ஓடி போய் கல்யாணம் பண்ணி சேர்ந்து வாழற கேர்ள் ஃப்ரெண்டா? சோ எந்த மாதிரி கேர்ள் ஃப்ரெண்ட் பாஸ்? கொஞ்சம் கிளாரிட்டி வேணும். குழப்பிட்டாயா? தெளிவா குழப்பிட்டு போறா. ஆனா அப்போ கூட நான் என் லட்சியத்தை கைவிடல. எவனாவது ஒரே பொண்ணோட பழகி அவளையே கல்யாணம் பண்ணிப்பானா? இவ ஒருத்தி தான் முடிவாயிட்டா அப்புறம் நம்மள நம்பி வர மத்த பொண்ணுங்களோட நிலைமை? அதுக்காக இருக்கிற இவளையும் விட முடியாது. இருக்கிறத வச்சு பறக்கிறத பிடிப்போம். பிரீத்தி, பிரீத்தி, கொஸ்டின் பேப்பர்ல வர ஆப்ஷன்ஸ் மாதிரி அது இதுன்னு சொல்லி எனக்கு கன்ஃபியூஸ் பண்ணிட்டேன். நீ சொன்ன கேர்ள் ஃப்ரெண்ட் சாய்ஸ்ல ஃபர்ஸ்ட் சொன்ன சாய்ஸ் தான் பெட்டர். அதுவும் எனக்காக இல்ல உனக்காக தான். எனக்காகவா? ஆமா, 10-15 நாள் என் கூட பழகி பாரு. நல்ல கேர்ள் ஃப்ரெண்டா இருக்க ட்ரை பண்ணு. சப்போஸ் உனக்கு இந்த ஃபேஸ் போடிச்சு போச்சு நான் கட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம் பாரு. அதே தான் நானும் ஃபாலோ பண்ணுவேன். I don't know what to say. எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. ஓகேன்னு சொல்லு. உங்க அப்பா மேல வேற சத்தியம் பண்ணிருக்க. முதல்ல இந்த கேர்ள் ஃப்ரெண்ட் பாய் ஃப்ரெண்ட் மேட்டர்ல தூக்கி போட்டுடு. நல்ல ஃப்ரெண்ட்ஸா இருப்போம். அதெல்லாம் முடியாது. நீ கேர்ள் ஃப்ரெண்டா இருப்பியா இல்லையா? எஸ் ஆர் நோ? சொல்றேன். ஆனா நீ சில ரூல்ஸ் ஃபாலோ பண்ணணும். ரூல்ஸா? ரூல் நம்பர் 1. உன் கை மல்லிப்பூ மாதிரி சாஃப்ட்டா இருக்கு. உன் கை ரேக நல்லா இருக்கு. உன் கையை பிடிச்சுக்கிட்டே ரொம்ப தூரம் நடக்கணும் போல இருக்கு. So can I hold your hand? இதெல்லாம் எனக்கு பிடிக்காது. So கையை பிடிக்கிறது நோ நோ. ரூல் நம்பர் 2. இன்னைக்கு என்னமோ நீ ரொம்ப அழகா இருக்க. நீ போட்டுக்கிற ட்ரெஸ் ஏன் நானா இருக்க கூடாது? உன் செயின் கியூட்டா இருக்கு. அதுவும் நானா இருக்க கூடாதா? என்னமோ தெரியல. உன்னை கட்டி பிடிக்கணும் போல இருக்கு. இந்த மாதிரி மோசமான திங்கிங்னால எனக்கு அலர்ஜி. So no no. And rule number 3. உன் உதடு ஆரஞ்சு பழம் மாதிரி இருக்கு. லிப்ஸ்டிக் இல்லாமலே சிகப்பா இருக்கு. நீ சிரிச்சா முத்தா இருக்கு. அதனால ஒரு முத்தம் கொடுக்கணும் போல இருக்கு. ஆனா நீ என்ன தப்பா நினைச்சிடுவியோன்னு பயமா இருக்கு. இப்படி எல்லாம் பேசினா கொலையே பண்ணிடுவேன். சோ இந்த ரூல்ஸ் எல்லாம் பிரேக் பண்ண மாட்டேன்னு ப்ராமிஸ் பண்ணா உன் கேர்ள் ஃப்ரெண்டா இருக்கிறதுல எந்த ப்ராப்ளமும் இல்ல. ஓகே, ப்ராமிஸ். குட். ஆனா இந்த செகண்ட் வரைக்கும் அவ சொன்ன ரூல்ஸ்லாம் அவளே பிரேக் பண்ணுவான்னு எங்க 2 பேருக்குமே தெரியாது. இந்தாங்க பேஸ்ட் பிரஷ். என்ன திடீர்னு டூர் கிளம்பிட்டீங்க? இன்ஸ்பெக்ஷன் டூர்னா திடீர்னு தான் வரும். சாப்பாடுலாம் எடுத்து வச்சிட்டியா? சப்பாத்தி குருமா ரெண்டும் பார்சல் பண்ணி வச்சிருக்கேன். சாப்பிடுங்க. பாத்தியடி அவன் திமிர. வீட்டுக்கு சுண்ணாம்படிக்கு சொன்னா சுண்ணாம்பு டப்பா மேல கால் வச்சு நக்கலா உட்கார்ந்திருக்கான். நான் ஊர்ல இருந்து வர்றதுக்குள்ள வீடு ஃபுல்லா சுண்ணாம்பு அடிச்சு வச்சிருக்கணும். இல்ல வீட்டு விட்டு வெளிய போய் சொல்லவனே. எப்பப்பா திரும்பி வருவ? இன்னொரு 10-15 நாள்ல திரும்பி வந்துருவோம்ப்பா. பரவாயில்லப்பா, பொறுமையா 1 மாசம் கழிச்சு கூட வா. ஏன்டா படிக்காம ஊர் சுத்துறதுக்கா? நான் வர்றதுக்குள்ள வாய்ப்பாடெல்லாம் மனப்பாடம் பண்ணி வச்சிருக்கணும். இல்லனா பிச்சு விடுவேன் பிச்சு. என்னங்க உங்க சூட்கேஸ் மறந்துட்டீங்க. இருங்க எடுத்துட்டு வா. டாடி சூட்கேஸ் குடுறா. டேய் குடுறா. டேய் குடுறாடா. ஏன்டா தொல்லை பண்ற? என்னங்க உங்க கண்ணாடி மறந்துட்டீங்க. இருங்க கண்ணாடி எங்க காணோம்? சூர்யா இங்க வச்சிருந்த கண்ணாடிய பாத்தியாப்பா? இல்லையே. ஐயோ எங்க இருக்குன்னு தெரியலையே. இங்க இருக்குங்க. இந்தாங்க. குடே எதையும் சரியா செய்யாத. மரம் மாதிரி மச நில்லு. கத்தி முட்டும். சீக்கிரம் போங்க. இவளால எல்லாம் லேட். என்னம்மா நீ அவர் அதை மறந்துட்டாரு இதை மறந்துட்டாரு அவருக்காக இப்படி ஓடி ஓடி வேலை செய்யற? நீ அவருக்காக இவ்வளவு கஷ்டப்படுறியே. அவரை பத்தி கொஞ்சமா யோசிச்சு பார்த்தாரா? போகும்போது போயிட்டு வர கூட சொல்லாம போறாரு. அவர் எனக்காக ஏதாவது செய்யணும்னு நினைச்சு நான் இதை செய்யலடா. இது என் கடமை. உங்க அப்பாக்கு அது வேணும் இது வேணும் நான் பார்த்து செய்யறேன் பாரு. அதுல எனக்கு ஒரு சந்தோஷம். அது இப்போ உனக்கு புரியாது. நாளைக்கு உனக்கு கல்யாணம் உன் பொண்டாட்டி உனக்காக செய்வா பாரு. அப்ப உனக்கு புரியும். ஒருவேளை உங்க அப்பா மாதிரி நீ இருந்துட்டா இது உனக்கு என்னைக்குமே புரியாது. ஹலோ. ஹாய், நான் சூர்யா பேசுறேன். ஹாய் சொல்லு. இன்னைக்கு எங்க மீட் பண்ணலாம்? எங்க வீட்லயே மீட் பண்ணலாம். உங்க வீட்லயா?
உங்க அப்பா இருப்பார்ல, வெளிய எங்கேயாவது மீட் பண்ணலாம். நான் வெளியே யார் கூட போறேன் எங்க போறேன்னு எங்க அப்பாவுக்கு தெரியணும். அப்ப எனக்கு என்ன, வரேன், பாய். அவங்க கூட எல்லாம் எதுக்குமா ஃப்ரெண்ட்ஷிப்பு? இட்ஸ் ஓகேப்பா, ரிலாக்ஸ். நான் உங்க பொண்ணுப்பா, தைரியமா இருங்க. என்னமோம்மா.